543 ஃபிளாட்ஸுக்கும் எலெக்ஷன் வச்சு அதில் நான் ஜெயிக்கலாம் அப்புறம் என்ன இருக்கு? எவ்வளோ நான் சொன்னேன் எல்லார் வீட்டில் போய் கேன்வாஸ் பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு விட்டீங்க. ஃப்ளாட்ஸில் ஓட்டு கேட்கும் போது எவ்வளோ சொல்கிறோம் அதே மாதிரி அவங்க 2 பேர் சொல்லு. சொல்லி வரவை பார். 500 சில்லற ஃப்ளாட்ஸுக்கு நான் தலைவராக இருந்து பழக்கப்பட்டவன். நான் திடீர்னு போக முடியாது. ஆமா, என்னையா திருப்பி திருப்பி சொல்லிருக்கீங்க? நான் அப்பவே சொன்னேன்ல மெஜாரிட்டியா நான் ஜெயிச்சிருக்கணும். விட்டீங்க எல்லாத்துலயும். மந்திரபாபு கூப்பிடு வருவாப்புல. சதீஷ்குமார் கூப்பிடு. அந்த 2 பேரும் வந்தாதான் முடியும். அவங்க 2 பேரையும் கூப்பிடு. மந்திரபாபு நான் தான் முதல்ல போடுவேன். நான் தான் போடுவேன். இல்ல மந்திரபாபு நான் தான் யாரை கூப்பிடுறான்னு பாப்போம். தலைவரே தலைவரே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்க திறமைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு திறமை உங்க திறமை. என்ன தலைவரே, இந்த பிளாட்ஸ்ல பல வருஷமா நீங்க தலைவரா இருந்திருக்கீங்க. உங்க திறமையோட எங்க திறமை அதானே. உங்களுக்கு இருக்கிற திறமை இந்த உலகத்துல யாருக்குமே வராது. சதீஷ்குமார் நீங்கெல்லாம் சீனியர். நீங்கெல்லாம் அப்படி சொல்ல உங்ககிட்டலாம் நான் கத்துக்கிட்ட பாடம். அதனால அவ்வளவுலாம் நீங்க சொல்லாதீங்க. உண்மையிலே உங்க திறமைக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை. மந்திரபாபு உங்களதும் இந்த அளவுக்கெல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். மந்திரபாபு ஏன் நின்னே பேசுறோம்? உட்காந்து பேசுறோம். உட்காருங்க. பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும். ஒரு நிமிஷம் தலைவர். எங்க 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 ஒன் பாத்ரூம் தலைவர். ஐயோ எது வந்தாலும் முடிச்சுட்டு பேசலாம். உட்காருங்க. எங்க 1 பாத்ரூம் தானே, நானும் கூட வரேன். உட்காருங்க. நீங்க வேற எல்லாம் முடிச்சுட்டு பேசலாங்க. இருங்க நம்ம பேசி ஒரு முடிவு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் பாத்ரூமே கதியா கிடப்போம். தலைவரே இங்க என்ன சுமூகமா பேச வேண்டியது இருக்கு? நீங்க என்ன முடிவெத்தாலும் எனக்கு சம்மதான்றேன். இந்த பெருந்தன்மை தாங்க உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நீங்க தாங்க எல்லாம் எது ஒன்னாலும் பண்ணுங்க. இதுதாங்க மூத்தவர் அனுபவம்ன்றது. இதுதான். ஓகே, அவர் வேலையை பார்ப்போமா? சரி, அப்போ கிளம்புவோம். வாங்க போவோம். வாங்க தலைவர். எங்க எங்க இங்க வாங்க. என்ன விஷயம்? வாங்க சொல்றேன். வாங்க. என்னங்க? என்ன தலைவர் இது கூட தெரியாத? பைப்புன்னு எனக்கு தெரியும் தலைவர. நான் மாத்த சொன்னல, இன்னும் மாத்தாத இருக்கீங்க. ஏங்க நல்லதுங்க பைப்பு. அதையா மாத்தணும்? மாத்த மாட்டீங்க. அது நல்லாதான் இருக்குல்ல. அப்ப நான் விளைக்கிறேன் தலைவர. இருங்க இருங்க இருங்க. இல்ல தலைவர, நான் விளைக்கிறேன். இருங்க இருங்க தலைவர், நான் விளைக்கிறேன் தலைவர. இன்னும் மாத்தாத இருக்கீங்க. என்ன டென்ஷன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாத்திடுறேங்க. என்னங்க கூப்பிட்டீங்க? தெரியாம தான் கேக்குறேன். மந்திரபாபு மட்டும் தான் பண்ணுவியா? எனக்கு பண்ண மாட்டியா? அவருக்கு நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு நான் என்னங்க பண்ணல? நல்லா இங்க பாருங்க. பாத்துட்டேன். என்னவா பைப் எங்க வீட்டுக்கு மாத்த மாட்டீங்களா? பைப்பு நல்லா தானங்க இருக்கு, ஏன் மாத்தணும்? மந்திரபாபு வீட்லயும் பைப்பு நல்லா தான் இருந்து அதான் மாத்தி குத்தியா? ஏங்க பட்ஜெட்ல இதெல்லாம் செலவு கணக்கு காட்ட முடியாதுங்க. அப்ப நான் விளைக்கிறேன். இருங்க இருங்க நான் போறேங்க. அட இருங்க, நான் விளைக்கிறேன். நான் பண்ணி தரேங்க. இருங்க. இல்ல நான் போறேங்க. ஐயா நான் பண்ணி தரேங்க. சாங்க சார், புடிங்க சார். நீனா கழுவிட்டியாப்பா? சுத்தமா கழுவிட்டேன் சார். பார்த்து இறங்குப்பா. சரி கிளம்பிடுறா சார். கிளம்புப்பா. என்னாச்சு என்னாச்சு எவ்வளவு பதட்டமா வரீங்க? யார கேட்டு டேங்க கிளீன் பண்ணீங்க? ஏன் டேங்க் கிளீன் பண்ண எவ்வளவு ஆச்சு? 500 ரூபாய். 500 ரூபாவா? எந்த பணத்துல இருந்து 500 ரூபாய் கொடுத்த? நம்ம அசோசியேஷன் பணத்துல இருந்து 500 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். 500 ரூபாய் கொடுத்த. சரி, எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ண சொல்லுவ? மாசம் மாசம் கிளீன் பண்றதுதான். அப்போ அசோசியேஷன் பணத்துல இருந்து மாசம் மாசம் 500 ரூபாய் தெரியா? ஆமா, கிளீனா இருக்கணும்ல. ஏங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதை கழுவுனாலே கிளீனா தான் இருக்கும். மாசம் மாசம் 500 ரூபாய் கொடுத்து எவன் உன்னை கிளீன் பண்ண சொன்னா? நீங்க கேக்குறது புதுசா இருக்குங்க. நான் வழக்கமா அப்படிதான் மாசம் மாசம் பண்ணுவேன். வழக்கமா பண்ணுவியா? அது அப்பா. இப்போ மந்திரபாபுவையும் சதீஷ்குமாரையும் கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது. இப்படிதான் நான் வழக்கமா பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ புதுசா சொல்றீங்க. வழக்கமா பண்றதா? அப்ப நான் கிளம்பிக்கிறேன். காசு எப்ப தருவா? இந்த மாசம் பணம் வாங்கிக்கோ. இனிமேல் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீ செஞ்சா போதும். அப்ப மாசம் மாசம் உங்க வீட்டுக்கு பிரியாலா செய்ய முடியாது. அதான் நீ சொன்ன. அப்பே நீ சொன்ன. அதான் நீ சொன்ன. அப்பே நீ சொன்னு உடுங்க இதோட. அப்ப நான் கிளம்பிட்டா? கிளம்பு. சுரேந்தர், இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல எங்க 2 பேர்கிட்ட கேட்காம நீங்க எந்த முடிவும் எடுக்க கூடாது. வாங்க சார் போலாம். இதுக்கு முன்னாடி நானா எல்லா முடிவும் எடுப்பேன்.
இவங்க 2 பேரும் விலகிப்பேன் தூக்கமும் போச்சு, எந்த முடிவும் எடுக்க முடியல. பார்ப்போம் சார். இது வந்து அசோசியேஷன்ல வந்த பணம். இது மந்திரபாபு வீட்டுக்கு பைப் மாத்தின செலவு சார். இது என்ன செலவுமா? இது சதீஷ்குமார் வீட்டுக்கு பைப் மாத்தின செலவு சார். இது வந்து டேங்க் கழுவுன செலவு சார். இது என்ன ஜல்லி கல்? இது ஜல்லி மணல் செலவு சார். இது தலைவரா வாங்க உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. என்ன நின்றுட்டு இருக்கு? உட்காருங்க. சொல்லுங்க. இந்த அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அக்கௌண்ட்ஸ் பாக்குறாங்க. அக்கௌண்ட்ஸ் பாக்குறாங்களா? இந்த அம்மா அக்கௌண்ட்ஸ் பார்த்து தான் இந்த தடவை யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, தெரியுங்களா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அக்கௌண்ட்ஸ்ல உங்க புள்ளிங்க அவ்வளவு துல்லியமா அக்கௌண்ட்ஸ் எழுதுவாங்க. கீழ்ச்சாங்க அக்கௌண்ட் செய்தி. இப்படிலாம் பேசாதீங்க. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இவங்களை மாத்த முடியாதுங்க. மாத்த முடியாதா? அப்ப நாங்க விளைக்கிறோம். அவங்களே இருக்கட்டும் அக்கௌண்ட்ஸுக்கு. நான் கிளம்புறேங்க. உங்க விருப்பத்துக்கு இதுக்கு மேல முடிவு எடுக்க கூடாது. எங்க 2 பேரையும் கேட்காம முடிவு எடுக்க சொல்லிருக்கல உங்கள. ஆமா, இனிமேல் அது மாதிரிலாம் நடக்காது. ஏமா நீ கிளம்புமா? தேவையில்ல, நீ அக்கௌண்ட் பார்த்து அழகு போகுது, நீ போமா. பாத்தீங்களா, அனுப்பிச்சிட்டாங்க. உட்காருங்க. வாங்க. இந்த ஆளுக்கு நம்ம ஆதரவு கொடுத்ததா பெரிய தப்பா போச்சே. ஆமா ஆமா, நம்ம பேரு கட்டும் போல. உண்மையாதான். இன்னைக்கு 2ல 1 பாத்துறோம். ஆமாங்க. பாத்தீங்களா, தூங்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம பேர் கிடையாது. ஆமா. சுரேன், ஏங்க சுரேன் வாங்க உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்கார். இந்த டைம்ல இங்க கேப்ப ஏன் கேட்க மாட்டேன்? உன்னால எங்க பேர்ல நாரி போதீங்க. என்னால உங்க பேர் நாரி போதா? என்ன சொல்றீங்க? பொறுப்பா பதவியில உட்கார வச்சா வேலை செய்யணும். தூங்குவி அந்த நேரத்துல. கரெக்ட், அதானே. எங்க நான் தூங்குனா என் பேர் தாங்க கெடும், உங்க பேர் எங்க கெடுது? ஏன் கேட்க மாட்டேன்? நாங்க ஆதரவு குத்ததால தான் அந்த சீட்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கான்னு வெளியில பேசிக்கிறாங்க. இதால எங்க பேர் கெடுது. நாங்க எடுத்ததுக்கெல்லாம் சும்மா கோவப்படுறீங்க நீங்க. அப்படியா நரேன்? அப்ப நாங்க விளைக்கிறோம். நீ எப்படி இந்த சீட்ல உட்காரன்னு பாத்துறோம். உட்காருங்க. என்ன எல்லா போச்சுக்கும் கோவப்படுறீங்க? உட்காருங்க. என்னங்க நீங்க கோவப்படுறீங்களே? இப்ப நான் தூங்க கூடாது அவ்வளவுதானங்க? தூங்க மாட்டேங்க. அதை விடுங்க. உங்களுக்கு எதுனா வேணுமா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். பெருசா ஒண்ணு வேணாம். எங்க வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு ஒட்டெல்லாம் அடிச்சு பர்னிச்சர், புது பர்னிச்சர்லாம் வாங்கி போடுங்க. பண்றேங்க. இது வந்து நீங்க சொன்னாவே நான் பண்ண போறேன். ஏங்க, இந்த மந்திர பாபுக்கு என் வீடு தான் முக்கியம். அது நல்லா இருக்கணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்க பேர் பேசுற அளவுக்கு நான் நல்லா பண்ணி தரேங்க. அப்போ இவங்க வீடு நல்லா இருக்கணும்னா எங்க வீடு? ஏங்க உங்க வீடு நல்லாதாங்க இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லலையே. சொல்லலனாலும் எங்க வீட்டுக்கு நீங்க செய்யணும். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அசோசியேஷன் பணத்தை எடுத்து அப்பெல்லாம் பண்ண முடியாதுங்க. அப்ப மந்திர பாபு உங்களை பார்த்து பாரு, நான் விலைக்கிறேன். இருங்க. உட்காருங்க. அட உட்காருங்க. என்னங்க அவசரப்படுறீங்க? உங்க வீட்டுக்கும் பண்ணலாம், உங்க வீட்டுக்கும் பண்ணலாம். மிஸ்டர் சுரேன், நாங்க தான் ஆதரவு தரோம்னு அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி எல்லா முடிவும் நானே தாங்க எடுப்பேன். யாரையும் நான் கேட்க மாட்டேன். யாரும் எனக்கு சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல தேவையில்லைன்னு. இப்பதாங்க நீங்க 2 பேர் சொல்லி நான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏங்க என்னங்க சவுண்ட் விடுறீங்க? அப்ப உங்க விருப்பப்படி முடிவு எடுப்பீங்க. இப்போ எங்க 2 பேரை கேட்டுதான் நீங்க முடிவு எடுக்கணும். மறந்துடாதீங்க. எங்க கோவப்படுறீங்க? நான் மறந்து போலங்க. நம்ம வந்து அசோசியேஷன் பணத்தை வந்து என்ன யூஸ் பண்றேன்னு கேட்பாங்கல்ல, அதுக்காக தான். உங்களுக்கு தான் பண்றேன், உங்க வீட்டுக்கு தான் பண்றேன், நாளைக்கு யாரும் பேசிட கூடாது. என்னது? இப்போ அசோசியேஷன் பணம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணாதான் கேட்பாங்களா? அப்போ அவங்க விருப்பப்படி செலவு பண்ணிய அப்பெல்லாம் யாரும் கேட்கலையா? ஆமாங்க, அப்ப யாருமே கேட்கலையே. ஆமா, அப்போ நீ யாரோட உதவி இல்லாம இந்த சீட்ல இருந்த, அப்போ கேட்டிருக்க மாட்டாங்க தான். சரிங்க, எல்லாத்துக்கும் கோவப்படாதீங்க. பண்றேன். என்னென்ன வேணுமோ சொல்லுங்க. உங்க 2 பேர் வீட்டுக்கு தேவையான மொத்தத்தையும் பண்றேன். சரி, எங்க வீட்டு ஆள அக்கௌண்ட்ஸுக்கும் இவரு வீட்டு ஆள செக்யூரிட்டிக்கும் உடனே வைங்க வேலைக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 வேலைக்கும் உங்க 2 பேர் ஆளையே நான் வச்சுக்கிறேங்க. அதை தாண்டி எதுவும் கேட்காதீங்க. என்னது? இதோட கேட்காதவா? இன்னும் 10 நாள் யோசனை பண்ணிட்டு வருவோம். எதுக்கா? டிங்கரிங் வேலை எங்க ஆளுக்கும், பெயிண்ட் அடிக்கிற வேலை இவங்களுக்கும், வெல்டிங் வேலை எங்க ஆளுக்கும், சுண்ணாம்பு அடிக்கிற வேலை இவங்க ஆளுக்கும். இருங்க, நீங்க தாங்க அடிக்கவே போறீங்க. இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்டா அதுக்கும் வருவோம். ஏங்க அசோசியேஷன் வேலையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டா எங்க ஆளுக்கு நான் என்ன பண்றது? தோகானிக்கிற சீட்டு அது உங்களுக்கு போதாதா? ஏங்க மீதி எங்க ஆளு இருக்காங்க, அவங்களுக்கு வேணாமா வேலை?
உங்க ஆளுக்கே நீங்க எல்லா வேலையும் கொடுத்துங்க. இந்த சீட்ல நீங்க எப்படி வேணா உட்காருங்க, நாங்க விளைக்கிறோங்க. ஏங்க நீங்க விலைக்குனா இந்த சீட்ல நான் எப்படிங்க உட்கார முடியும்? தெரியுதுல்ல, அப்ப நாங்க கேக்குற வேலையெல்லாம் குடு, வாயை மூடிக்கிட்டு. உன் கூட ரொம்ப தொல்லையாகுது, வந்து கேட்டா குடு. எங்களை ரொம்ப பேச வைக்காத, புரியுதா? இந்த அளவு வச்சு நம்ம கஷ்டப்படுறதா இருக்குது. வா போலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் எந்த முடிவாக இருந்தாலும் நானே எடுப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். இப்போ இவங்க ஆதரவு தராங்கன்றதுக்காக எல்லாத்துக்கும் அடங்கி போக வேண்டியதாக இருக்க. பெரிய கஷ்டமாக இருக்க. ஃபர்ஸ்ட்லாம் நினச்சா எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன், எதை வேணாலும் பண்ணுவேன். இப்போ எதையுமே பண்ண முடியல. எல்லாத்துக்கும் இந்த 2 பேர் ஆகும்னா பயமுறுத்துறானுங்க.